புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி ஊழியர்கள் சவப்பாடையில் படுத்தபடி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லைப்புறமாக பணி அமர்த்தப்பட்டதாக கூறி 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 10,000 சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பணி வழங்குவது தொடர்பாக அரசாணை வெளியிட வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் சவப்பாடையில் ஊழியர் ஒருவர் படுத்தபடி அவருக்கு மாலை அணிவித்து தாரை தப்பட்டை அடித்தபடி ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென போராட்டக்காரர்கள் சவப்பாடையை தூக்கியபடி ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அப்பொழுது அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சம